ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான அவியலுங்க, கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த வெயில் சீசனில் இந்த அவியல் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, காய்கறி நிறைய சேர்த்துக்கிறதுனால, தயிரும் சேர்த்துக்கிறதுனால, தேங்காயும் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், சுரக்காய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளை பூசணிக்காய், நீங்கள் மஞ்சள் பூசணிக்காய் கூட போடலாம். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் அவரைக்காய், அப்புறம் வாழைக்காவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வேணும்னா முருங்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், அப்புறம் காராமணி போட்டுக்கலாம், கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் ஃபுல்லாக எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம இது ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டாச்சு. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது குக்கரில் கூட நீங்கள் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசிச்சின மாதிரி ஆகிடும், இல்லைன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாதி மூடி தேங்காய் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காயும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது ஒரு பெரிய பவுலில் நான் தயிர் எடுத்திருக்கேன். கட்டியான தயிர், நல்லா திக்காக இருக்கிற தயிர். இதில் ரொம்ப புளிச்ச தயிர் எடுத்துக்காதீங்க, நார்மலாக இருக்கிற தயிர் எடுத்துக்கிட்டு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த காயில் நம்ம இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தயிரில் உப்பு போட்டோம், இப்போ உப்பு போட தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் போட்டுருங்க. தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தயிர் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு அந்த தயிரும் இதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரம் இது கொதிக்க வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டவ் ஆனில் இருக்கட்டும், அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இந்த தயிர் திரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு தயிர் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம அருமையான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு நம்ம நார்மலாக எதுவும் அவங்க கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும், நல்லா சூடு பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதில் கருவேப்பிலை போட்டு இது மேலே இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சு.